வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் பட்டைய கிளப்பி அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த வெயில் காலத்துல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் வடை, வத்தல் எல்லாம் போடுவோம். அதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா. அந்த மோர் மிளகாவை செம்ம டேஸ்டியா செய்யறதுக்கு எப்படி மிளகா வாங்கணும், மோர் என்ன பதத்துல இருக்கணும், அது என்ன மாதிரி நம்ம காய வைக்கணுங்கிறதுல செம்ம டிப்ஸா ரொம்ப டீட்டெயில்டா எங்க அத்தை கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம மோர் மிளகா எப்படி போடுறது அப்படின்னுங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு தினசான மிளகா கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா தினசு மிளகா இருக்குது. இந்த மாதிரி மிளகா கோயம்புத்தூரில் கிடைக்கிறது. அப்புறம் இதே மாதிரி குண்டு குண்டாகவும் கொஞ்சம் குட்டையாகவும் கிடைக்கும். இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்கு, அரியலூர் டிஸ்ட்ரிக்குங்கெல்லாம் நீளமாக ஒல்லியான மிளகா கிடைக்கும். அப்புறம் ஊசி மிளகா இருக்கும், அது ரொம்ப உரைக்கும். தஞ்சாவூரில் குடமிளகா கிடைக்கும், குண்டு குண்டு குண்டாக. தஞ்சாவூர் குடமிளகாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக உருண்டையாக மிளகா கிடைக்கும். அதுக்கு பேர் இளந்தபழ மிளகான்னு பேர். இப்படி பல தினசார மிளகா இருக்குது. மிளகா பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். மிளகா செடி வச்ச 3 மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு 4-5 ட்ரிப்பு காய்க்கும். ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் முதல் கோப்புக்கா, 2ஆவது கோப்புக்கா, 3ஆம் கோப்புக்கான்னு சொல்லுவாங்க. முதல் கோப்புக்கா ரொம்ப உரப்பாக இருக்கும். ஊறுகாய் போடுறதுக்கு வாங்குறது இல்லை. இதே மாதிரி வாசலில் நிறைய காய்கறி கூட வர ஊராக இருந்தால் நம்ம சொல்லி வைக்கலாம், பழக்கம் இருக்கும். எங்களுக்கு கடைசி கோப்பு காய் கொண்டு வா, மோர் மிளகா போடணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷான மிளகாயை பார்த்து வாங்கணும். காம்பு பச்சையாக இருக்கணும், காஞ்சிருக்கக்கூடாது. ரொம்ப பழுப்பு கொஞ்சம் வேஸ்டானதாக இல்லாமல் பார்த்து வாங்கணும். அப்படி நல்ல மிளகாயை பார்த்து வாங்கி எடுத்துட்டு வரணும். இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் கழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பழுப்பான மிளகா, அப்புறம் உடஞ்சி போன மிளகா, கொஞ்சம் லேசாக அழுகின மிளகா, அது மாதிரிலாம் இருந்தாக்க நம்ம எல்லாத்தையும் பொறுக்கிட்டு நல்ல மிளகாயாக பார்த்து தான் போடணும். அப்புறம் நான் இந்த நல்ல மிளகா பார்த்தோன்னே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். காம்பு நீளமாக இருந்தால் இவ்வளோ மாதிரி காம்போட போட மாட்டாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணணும். இது ஒட்டை கட் பண்ணாலும் இந்த மிளகா ஓட்டையால் மிளகா விதை கொட்டும். அதனால் சில பேர் அப்படி கையில் பிடிச்சணும் தொட்டுக்கும் போது வச்சுப்பாங்க. அதனால் காம்பை விட்டு தான் கட் பண்ணணும். எப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு இதே மாதிரி கட் பண்ணி எல்லா மிளகாயும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாயை நல்லா அலம்பிட்டு வடியை போட்டு என்ன பண்ணுறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் போட்டு அலசிட்டு 1 மணி நேரம் நல்லா வடியை போட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை தொடச்சி கொண்டு வந்திருக்கேன். இது 1/4 கிலோ மிளகா. இப்போ என்ன வேணும்னு கேட்டால் இந்த 1/4 கிலோ மிளகாய்க்கு 400 மில்லி பால் வாங்கி வெட்டியாக ஏடப்படுகிற மாதிரி காய்ச்சி உர ஊற்றி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் கடைஞ்சி இதில் ஊற்றணும். இந்த மிளகாய்க்கு இந்த சட்னி கரண்டியால் கும்பாரமாக ஒரு கரண்டி கல் உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை கடையிறேன். தயிராக ஊற்றினா எல்லா இடத்துலையும் பரவாது, இப்படியே திப்பியே நிற்கும். அதனால் இதை கடைஞ்சி தான் ஊற்றணும். வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தயிரை கடைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு மட்டும் தான் அலஞ்சி ஊற்றினேன், மற்றபடி கெட்டியான உரம் தான் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த கல் உப்பை இந்த கரண்டியால் தாராளமாக ஒரு கரண்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு கரையும். அப்புறம் மிளகாயை கட் பண்ணி போட வேண்டியது தான். இந்த மிளகாயை கோணி ஊசியாலையோ குத்தியோ வெறும் ஊசியால் குத்தியோ அருவாமனை நறுக்கி இப்படிலாம் போடலாம். அருவாமனை இருந்தால் இப்படி வச்சு அமுக்கினா ஒரு நடுவில் ஓப்பன் ஆகிக்கும், அப்போ போட்டுக்கலாம். இப்போ இங்கே அருவாமனை இல்லை, நான் கத்தியாலலாம் கட் பண்ண போகிறேன். அப்படி கட் பண்ணும்பொழுது இந்த தலைபாகத்தில் கட் பண்ணால் விதெல்லாம் கொட்டி போயிடும். கீழ்பாகத்தில் கட் பண்ணால் அவ்வளோவா உள்ள மோர் இறங்காது. அதனால் நடுப்பாகத்தில் இப்படி வச்சு ஒரு கீரினா போகிறோம், மோர் இறங்கிக்கும். இப்படி நறுக்கி இது எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த கடைஞ்ச மோரையும் இந்த கல் உப்பையும் இதில் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மிளகாயெல்லாம் கட் பண்ணியும் இதில் போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ நான் சில்வர் பாத்திரத்துலாம் போட்டிருக்கேன். ஜாடியிலையோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டால் நல்லாயிருக்கும். ஆனாக்கா 4 நாள் தானே ஊற போடுது அப்படின்ட்டு நான் இந்த சில்வர் பாத்திரத்தில் போட்டிருக்கேன். மோர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மோர் அதிகமாக இருந்தால் தான் 4 நாள் காய எடுத்து போட்டு எல்லா மோரும் உறிஞ்சாதான்
அப்படியே நெய்யில் வறுக்கிற மாதிரி வாசனையாக அருமையாக இருக்கும்னு இவ்வளோ மோர் வச்சுருக்கோம். இதை கலந்து விட்டு மூடி வச்சுட்டா 2 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் தினமுமே காலம்பரையும் சாயந்தரம் ஒரு தடவை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயை 2 நாள் மோரில் ஊற வச்சுருக்கோம். இது பச்சை நிறம் மாறி மோரில் ஊறினதுனால நல்லா வெள்ளையாக இருக்குது. 2 நாளுமே காலம்பரையும் சாயந்தரமும் கிளறி விட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மோரை ஒட்டை வடிச்சிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் வைக்க போகிறோம். இந்த தாம்பாளத்தில் போட்டுக்கணும். மோர் இருந்தாக்க அதுவும் சேர்ந்து காயும். அப்புறம் சாயந்தரம் வெள்ளை மோர் காஞ்சா விட்டு மோரில் எடுத்து போடுறதுக்கு மோர் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஒட்டை வடிக்கிறது. இதை இந்த மாதிரி பெரிய ஜார்னி வச்சுட்டு பெரிய ஓட்டை உள்ள ஜார்னி வச்சுட்டு வடித்தாக்க மோர் கூட வராமல் இருக்கும். இது அப்படியே வேணால் 4 பக்கமும் எந்த கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் போகாத இடமா பார்த்து மாடியில் வைக்கணும். அப்போ தான் இது ஒட்டை காயும். அப்படி பக்கத்தில் மரங்கள் ஏதாவது கீழே தூசி வரும் இப்படி போல் தெரிஞ்சுதான் ஒசர போக்கில் வைக்கலாம். ஏதாவது ஸ்டூல் போட்டு வைக்கலாம். இல்லாட்டி மேலே ஒரு துணியை போட்டு வெள்ளீஸ் துணியை போட்டு டைட்டாக அது மோர் மிளகாயில் போடாமல் வைக்கலாம். எப்படி நம்மளுக்கு சௌகரியமாக அப்படி வைக்கலாம். எல்லா மிளகாயும் எடுத்து தாம்பாளத்தில் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டாலாம் நல்லா வெயிலில் காயும். இன்னைக்கு இது மோரை பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அப்புறம் இந்த மோரையும் ஒரு மணி நேரம் வாயை கொஞ்சம் துணியால் வெடு கட்டிட்டு காய வச்சா போகிறோம். இந்த மிளகாயை மாடியில் காய வச்சுக்கலாம். இந்த மோரை மாடியிலையோ அல்லது கீழேயோ காய வச்சுக்கலாம். இப்போ மிளகாயெல்லாம் தாம்பாளத்தில் போட்டாச்சு. இதை ஒரு தூசி விழாமல் இருக்கிறதுக்காக மெல்லிசாக ஒரு வெள்ளை துணியை மேலே போட்டிருக்கோம். அது பறக்காமல் இருக்கிறதுக்காக 4 பக்கமும் இந்த கிளிப்பு ஒன்று போட்டிருக்கோம். இது அப்படியே மாடியில் நான் எப்போவுமே சாயந்தரம் வரைக்கும் வெயில் படுற இடமா பார்த்து வச்சுட்டா நல்லபடியாக காயும். இப்போ மோரையும் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அப்படிதான் நல்ல ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது மோரையுமே ஒரு மெல்லிஸ் துணியை போட்டு வேடு கட்டி வெயிலில் வச்சிடலாம். ஒரு மணி நேரம் வெயில் வச்சா போகிறோம். இந்த ஒரு நாளைக்கு மட்டும். சாயந்தரம் அந்த மிளகா காஞ்ச உடனே திருப்பி எடுத்து இந்த மோரில் போட போகிறோம். அப்புறம் இந்த மிளகா மோரில் உறிஞ்சிக்கும். அதனால திருப்பி வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வெயிலில் இந்த மோரை வச்சுருவோம். காலம்புற வெயிலில் வச்ச மிளகா சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயிலில் காஞ்சிருக்கு. உள்ளே எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதை உடனே மோரில் போடாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குளிர விட்டு அப்புறம் தான் மோரில் போடணும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுத்து. அதனால திருப்பி மோரில் போடுறேன். அதேமாதிரி மோரையும் காலம்புற 1 மணி நேரம் ஒரு துணியை போட்டு வேடு கட்டி வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மோரும் உறிஞ்சிட வரைக்கும் தினமுமே வெயிலில் காய வச்சு சாயந்தரம் எடுத்து மோரில் போட்டு காய வைக்கணும். மோர் உறிஞ்சா விட்டு காலம்புற காய வைக்கணும். இது ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தினமுமே இந்த தாம்பாளத்தில் இவ்வளோ மோர் ஒட்டியிருக்கு. தினமுமே இந்த தாம்பாளத்தை தேய்ச்சி காய வச்சுட்டு தான் போடணும். இல்லாட்டி உப்பு அரைச்சிடும் தாம்பாளத்தில். இது மாதிரி எல்லா மோரும் உறிஞ்சின பிறகு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி 3 நாள் வரைக்கும் மோரில் போட்டு எடுத்து காய வச்சோம். அதுக்கப்புறமும் உள்காய்ச்சல் வரைக்கும் நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்கு 4 நாள் நல்ல வெயில வச்சு இப்போ நல்லா காஞ்சி நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை வறுத்து பார்க்கலாம். இதே மாதிரி வேணுங்கிற போது சிம்பிள் வச்சுட்டு சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு இதை பொரிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். கருகாமல் ஆனால் நல்லா வறுப்பட்டு இருக்கணும். அந்த மாதிரி பொரிக்கணும். அதை நெய் மணமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம ஊற போட்ட அந்த தயிரில் மேலே இருந்த ஆடையை கூட நீக்காமல் போட்டிருக்கோம். அதுதான் அப்படி நெய் வாசனையாக இருக்குது. இதை சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அதே சமயத்தில் காய்ச்சி கொட்டலாம். புளி காய்ச்சலுக்கு காய்ச்சி கொட்டலாம். மோர் மிளகா சூப்பராக முறுன்னு ஃபென்டாஸ்டிக்காக நல்ல நெய் வாசனையோட செமத்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.